அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் முந்தைய ஆண்டு டிஎன்யூஎஸ்ஆர்பியில் கேட்ட வரிசை கணக்கில் ஒரு கேள்வியை எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணலான்றத பார்க்கலாம். இந்த கணக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமான கணக்கு. ஏன்னா ஆப்ஷனில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், 31, 32, 33, 34 அடுத்தடுத்து என்னாவே கொடுத்துருக்காங்க. டிஃப்ரென்ஸ் எதுவும் வைக்கல, அடுத்தடுத்து என்னாவே கொடுத்துருக்காங்க. நம்ம சின்ன தப்பு பண்ணாலும் ஆன்சர் தப்பாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஆன்சர் தப்பு பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்தமாரி மெத்தட் யூஸ் பண்ணிக்கோங்க, இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். கேள்வி என்னென்னு பாருங்கள், ராமு வந்து ஒரு மதிப்பெண் பட்டியலில் மேலே இருந்து 7வது இடத்த பிடிச்சிருக்காரு. அப்போது 7வது இடம் சரிங்களா, ராமு மேலேருந்து 7வது இடம் பிடிச்சாருன்னா அவருக்கு முன்னாடி வந்து 6 பேர் இருப்பாங்களா, அதாவது 6 பேர் இருந்தால் தான் அவர் 7வது இடத்த பிடிச்சிருப்பார். அடுத்து கீழே இருந்து 26வது இடத்தையும், கீழே இருந்து சரிங்களா, கீழே இருந்து 26வது இடம்னா அது 26வது இடம்னா இங்கே இதே இடத்துல தான் இருப்பார் சரிங்களா. கீழே இருந்து 26வது இடம்னா இங்கே தான் இருப்பார். அவருக்கு பின்னாடி வந்து 25 பேர் இருந்தால் தான் அவரால் 26வது இடத்த பிடிக்க முடியும். அப்படி இருக்கிறப்போ வகுப்பில் மொத்தம் எத்தனை மாணவர்கள் கேட்குறாங்க. இப்போது ஒரு இடத்த வந்து ராமு பிடிச்சிட்டாரு சரிங்களா. அவருக்கு மேலே ஒரு 6 பேர் இருக்காங்க, கீழே ஒரு 25 பேர் இருக்காங்க. ரெண்டுத்தையும் கூட்டினீங்கன்னா 25 பேர் ஒரு 6 பேர் மொத்தமாக வந்து 31 பேர் அப்படின்னு போட்டுக்கூடாது. ஏன்னா ராமு வந்து நமக்கு சேர்க்கல இல்லையா, இவர் தனியாக ஒரு இடத்த பிடிச்சிருக்காரு. அவருக்கு மேலே 6 பேர் கீழே 25 பேர் இருக்கிறது தான் வந்து 31 பேரை போட்டோம். ராமு ஒருத்தர் இருக்காரு இல்லைங்களா, அவரை சேர்த்திங்கன்னா மொத்தமாக வந்து 32 பேர் வந்து வகுப்பில் இருப்பாங்க. இந்த மெத்தட் உங்களுக்கு ஈஸியாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். வரிசை கணக்கு இருக்கு இல்லைங்களா, அதில் இருக்கிற எல்லா டைப்புமே இந்த மெத்தடில் சால்வ் பண்ணி ஒரு ஃபுல் வீடியோவாக ப்ரொவைட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணிக்க, போன்ற எக்ஸாமுக்கு தேவையான வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இப்படி கனுகாஞ்சிவா. நன்றி, வணக்கம்.